ஹலோ கைஸ், நம்ம இப்போ என்ன பார்த்துட்ருக்கோன்னா பைஸ்பார்க் சீரீஸில் டேட்டா ஃப்ரேம் செகண்ட் வீடியோ பார்க்குறோம். ஓகேங்களா? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்ற அஜெண்டா நான் இங்கே டைப் பண்ணியிருக்கேன். என்னென்னா, ஒரு டேட்டா ஃப்ரேம் மேனுவலி க்ரியேட் பண்ண போகிறோம். ஹார்ட் கோடட் வேல்யூ இன் ஸ்பைஸ்பார்க். ஓகேங்களா? அது என்னன்னு உங்களுக்கு போக புரியும். ஸோ டேட்டா ஃப்ரேம்னா என்னன்னு ஃபஸ்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அப்புறம் அதை எப்படி க்ரியேட் பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன். டேட்டா ஃப்ரேம் இஸ் ஏ distributed collection of data. distributed collection of dataனா உங்களுக்கு தெரியும், அது ஒரு டேட்டாவோட கலெக்ஷன் வச்சுங்களா. ஆர்கனைஸ்டு இன் நேம்ஸ் அண்ட் நேம்டு காலம். கான்செப்சுவலி பார்த்தா அது டேபிளுக்கு ஈக்குவலண்ட். அதான் தேர்ட் பாயிண்ட். ஆக்சுவலாக அது ஒரு டேபிள் மாதிரி தான் இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நான் இப்போ இதை உங்களுக்கு டெலீட் பண்ணிடுறேன். திரும்ப பார்த்துக்கோங்க. டேட்டா ஃப்ரேம் க்ரியேட் பண்ண போகிறோம். டேட்டா ஃப்ரேம்னா டிஸ்ட்ரிபியூட்டட் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா ஆர்கனைஸ்ட் இன் நேம்டு காலம்ஸ். இட் இஸ் கான்செப்சுவலி ஈக்குவலன்ட் டு டேபிள். நான் 2 தடவை சொல்லிவிட்டேன். நீங்கள் புரியணுன்னா திரும்ப ரிவைண்ட் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகே, இதை டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இது வரைக்கும் என்ன இருக்குன்றது உங்களுக்கு போன வீடியோவிலே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ டைரெக்டாக நம்ம ஒரு டேட்டா ஃப்ரேம் எப்படி க்ரியேட் பண்ணோன்றதுக்கு போயிடுவோம். ஸோ ஒரு டேட்டா ஃப்ரேம்ன்றது கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. ஓகேங்களா? டிஸ்ட்ரிபியூட்டட் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. அதுக்கு நமக்கு ஒரு டேட்டா வேணும்ல, அதை ஒரு லிஸ்ட்லேருந்து எடுத்து, லிஸ்ட்லேருந்தோ டுப்புளில் நிறைய வழி இருக்குது. நம்ம இப்போ இன்றைக்கி பார்க்க போகிறது லிஸ்ட்டுலேருந்தோ டுப்புள்லேருந்தோ டேட்டாவை எடுத்து ஒரு டேட்டா ஃப்ரேம் க்ரியேட் பண்ண போகிறோம் ஸ்பார்க் ஆப்ஜெக்டை வச்சு. ஸோ அதுக்கு நம்ம ஒரு ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு ஒன்று க்ரியேட் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? ஸ்டூடெண்ட் லிஸ்ட், டிக்ஷனரி. ஒரு டிக்ஷனரி ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். டிக்ஷனரினா உங்களுக்கு தெரியும், இப்படி இருக்கும். கீஸ் அண்ட் வேல்யூஸாக இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ டிக்ஷனரியில் 2, ஒன்று ஸ்டூடெண்ட் ஐடி, அடுத்து ஸ்டூடெண்ட் நேம். நேம். ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட் ஐடிக்கு 1, ஸ்டூடெண்ட் நேமுக்கு ரியா. இதே தான் செகண்டு. இது ஒரு ஆப்ஜெக்ட்டு, நம்ம செகண்டாகவும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் 2, இதில் சும்மா. இப்போ உங்களுக்கு ஒரு டிக்ஷனரி ரெடி ஆகிட்டு. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், ஒரு டேட்டா ஃப்ரேம் க்ரியேட் பண்ணணும். எப்படி சொல்கிறேன். டேட்டா ஃப்ரேம் இந்த டிக்ஷனரி க்ரியேட் பண்ணுறதுனால இப்படி. இப்போது ஸ்பார்க் ஆப்ஜெக்டை வச்சு க்ரியேட் டேட்டா ஃப்ரேம்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷன் என்னன்றதை அப்புறம் பார்ப்போம். இப்போது இந்த க்ரியேட் டேட்டா ஃப்ரேம் அதுக்குள்ளே இந்த ஆப்ஜெக்டை இந்த டிக்ஷனரியை நான் பாஸ் பண்ணுறேன். இந்த டிக்ஷனரியை பாஸ் பண்ணிட்டேன்னா இந்த வேரியபிளில் நமக்கு ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று இருக்கும். அது டேட்டா ஃப்ரேமை நமக்கு ஷோ பண்ண ஹெல்ப் பண்ணும். அது என்னென்னா, இங்கே பாருங்கள், இப்படி ஷோன்னு கொடுத்தா நமக்கு டேட்டா ஃப்ரேம் உங்களுக்கு ஷோ ஆகும். இது ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது என்னன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். மீன்வைல் இது ஒரு ரன் ஆகிறோம் பேசுவோம். இது ஒரு ஃபங்க்ஷன். இதுக்குள்ளே ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம எப்படி இப்போது கண்டுபிடிக்கிறது? இந்த ஃபங்க்ஷனை என்ன பண்ணோன்ற டீட்டெயிலாக நம்ம எப்படி ஒரு கூகுளில் சர்ச் பண்ணுறது? அதுக்கு ஒரு வழி இருக்குது. இங்கே பாருங்கள், இது ரன் ஆகட்டும், நம்ம பேசுவோம். உங்களுக்கு ரெண்டு காலம், ஒரு காலம் ஸ்டூடெண்ட் ஐடி, ஒரு காலம் ஸ்டூடெண்ட் நேம். அதில் 2 ரோ இருக்குது. நான் இதில் பிரிண்ட் பண்ணதுனால, ஆல்ரெடி மென்ஷன் பண்ணதுனால உங்களுக்கு வந்திருக்கு. சரி, ஓகே. இப்போது
ஹெல்ப் ஸ்பார்க் டாட் கிரியேட் டேட்டா ஃப்ரேம். நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டேட்டா ஃப்ரேம் இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்றது உங்களுக்கு தானாகவே ஹெல்ப் தரும். இந்த பைஸ்பார்க்கில் அதை ரன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அது ரன் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்றது ஏற்கனவே பேசின போல் இதில் இது ஒரு லிஸ்ட்டு. ஓகேங்களா? ஐ மீன் டிக்ஷனரி ரன் ஆகிடுச்சு. இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட், கொஞ்சம் கவனிங்க. ஹெல்ப்பில் இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். கரெக்டுங்களா? அதில் என்னென்ன பேராமீட்டர் இருக்குது, எப்படி இதை ஃபங்க்ஷன் இப்போ கண்டுபிடிக்கிறீங்க, இதிலே கொடுத்துருக்காங்க. எங்கேருந்துன்னா சரி நம்ம போக பார்ப்போம். இப்போதைக்கு இது ஃபங்க்ஷன் ஞாபகம் வச்சுங்க. இதில் டீட்டெயிலாக தருவாங்க. இது என்னென்னா இதில் 4 பேராமீட்டர். ஒன்று டேட்டா, இன்னொன்று ஸ்கீமா, இன்னொன்று சாம்பிளிங் ரேஷியோ, இன்னொன்று வெரிஃபை ஸ்கீமா. இந்த 4ஐயும் நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஓகேங்களா? இது என்ன ரிட்டர்ன் பண்ணுது? இந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ணுது. டேட்டா ஃப்ரேம்ன்ற கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ணுது. அந்த ஆப்ஜெக்டில் என்ன ஹோல்ட் ஆகிருக்கும்? 4 பேராமீட்டர்ஸ் ஹோல்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? இதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்மளே இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். ஸோ எக்ஸாம்பிள் நம்ம இங்கேயே பார்ப்போம். இந்த ஹெல்ப் உங்களுக்கு புரிஞ்சிச்சு. இந்த ஹெல்ப்பை நான் கமெண்ட் பண்ணிடுறேன். நம்ம பழைய மாதிரி இதை அன்கமெண்ட் பண்ணிடுறேன். ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டு உங்களுக்கு டிக்ஷனரியாக கொடுத்ததை இப்போ டுப்புளாக தரப்போகிறேன். ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டை டிக்ஷனரிக்கு பதில் இங்கே டூப்புள் ஈக்குவல் டு டூப்புள்னால் உங்களுக்கு தெரியும், வெறும் வேல்யூஸ் மட்டும்தான் இருக்கும். 1, ரியா, அப்புறம் 2, சும்மா. இப்போது இதுக்கு ஒரு டேட்டா ஃப்ரேம் க்ரியேட் பண்ணுறேன். எத்தனை டேட்டா ஃப்ரேம் வேணும்னா க்ரியேட் பண்ணலாம். அண்டர்ஸ்கோர் டூப்புள்னு வச்சுப்போமா. இது என்ன ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் ஆகுது. எதுக்கு? டேட்டா ஃப்ரேம் கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் அதுதான் இந்த வேரியபிளில் df அண்டர்ஸ்கோர் டூப்புள்ன்றதில் நம்ம சேவ் பண்ணுறோம். ஸ்டூடெண்ட் அது கேப்ஸில் போட்டதுனால நமக்கு சஜஷன் காட்டல. அண்டர்ஸ்கோர் லிஸ்ட் அண்டர்ஸ்கோர் டூப்புள். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு டிக்ஷனரி ஷோ பண்ணோம். டிக்ஷனரியிலேருந்து வந்த டேட்டா ஃப்ரேமை ஷோ பண்ணோம். அடுத்து டூப்புள்லேருந்து வந்த டேட்டா ஃப்ரேமை ஷோ பண்ணுறோம். இதை ரன் பண்ணியிருக்கேன், வரட்டும். நம்ம திரும்ப ஒரு தடவை பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ 2 டேட்டா ஃப்ரேம் நமக்கு க்ரியேட் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு ஃப்ரேம் டிக்ஷனரியை வச்சு க்ரியேட் பண்ணது, அதை ஷோ பண்ணியிருக்கோம். ரெண்டாவது டுப்புளை வச்சு க்ரியேட் பண்ணது, அதை ஷோ பண்ணியிருக்கோம். ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதில் காலம் நேம் இருக்குது, இல்லை 2வது காலம் நேமும் இருக்குது, இல்லை எந்த காலம் நேமும் இல்லை. அது நமக்கு சிம்பிளாகவே அதுவாக ஒரு ரேண்டம் வேல்யூ எடுத்துகிட்டு கொடுத்துருச்சு. இது டுப்பில் நம்ம எது நமக்கு கொடுக்காதனால, இந்த காலம் நேம் கொடுக்காதனால அதுவே நமக்கு லிஸ்ட் எடுத்துக்கிச்சு. நமக்கு இங்கே _1 _2ன்னு காலம் நேம் பிரிண்ட் ஆகிருக்கு. சரி, இப்போ இது என்ன ஸ்கீமா, இது என்ன ஸ்கீமான்றதை நம்ம எப்படி பிரிண்ட் பண்ண முடியும்? பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாமா? ஓகே, df_dictionary
ஸ்கீமா, சாரி பிரிண்ட் ஸ்கீமா, பிரிண்ட் ஸ்கீமா. இதுக்கு டுப்புளுக்கும் ஒரு ஏரியா பார்த்துடலாம். அண்டர்ஸ்கோர் டாட் பிரிண்ட், சாரி பிரிண்ட் ஸ்கீமா. இதை ரன் பண்ணால் உங்களுக்கு ஸ்கீமா டீட்டெயில்ஸும் வந்துடும். பார்த்துடலாமா? ஓகே, ஸ்கீமா நான் என்னன்றதை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு லாங், ஐ மீன் இப்போ நம்ம எதுவும் நம்ம மென்ஷன் பண்ணாதனால இந்த லாங்காக எடுத்துக்கும், இதை ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கும். ஓகேங்களா? ஒரு காலம் நேம் வந்து என்ன டேட்டா டைப்பில் இருக்கணுன்றத சொல்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷனு பிரிண்ட் ஸ்கீமா. இப்போது ஃபஸ்ட்டு இது டிக்ஷனரி வச்சு பார்த்ததில் இங்கே பார்த்தீங்கன்னா நல்லபிள் ட்ரூ, இங்கே ஐடி லாங் எடுத்துக்குது, அடுத்தது டுப்புளில் இந்த ஃபஸ்ட்டு காலமாக லாங்காக எடுத்துக்குது. இதுவும் ஸ்டூடெண்ட் ஐடி தான், நம்ம ஐடி நம்ம மென்ஷன் டுப்புளில் மென்ஷன் பண்ணாதனால இது லாங்காக எடுத்துக்குது, செகண்ட் காலமாக ஸ்ட்ரிங்காக எடுத்துக்குது. ஸோ இதோடைய ஃபங்க்ஷனும் உங்களுக்கு புரிஞ்சிச்சு. பிரிண்ட் என்ன பண்ணோன்றதை வேணும்னா ஹெல்ப்பில் போட்டு பார்த்துங்க. ஓகேங்களா? சரி, எனக்கு இங்கே லாங் வேண்டாம், இன்ட்டு தான் வேணும். இப்போ இந்த டேட்டா ஃப்ரேம் க்ரியேட் பண்ணும்போது எனக்கு வந்து இந்த ஐடியை வந்து இன்ட்டாக வேணுன்றத நான் எப்படி இங்கே தர முடியும்? ஐடி எனக்கு லாங் வேண்டாம், வெறும் இன்ட்டு மட்டும் போதும். எப்படி நான் இங்கே டேட்டா டைப்பை டிஃபைன் பண்ண முடியும்? பண்ணலாம். அதுக்கு என்ன ஃபங்க்ஷன் இருக்குன்னா ஸ்ட்ரக்ட் டைப். இப்போது ஸ்ட்ரக்ட் டைப் வேணும்னா நீங்கள் ஒரு மாடியூலில் இருந்து ஒரு கிளாஸை இம்போர்ட் பண்ணணும். என்னென்னா பைஸ்பார்க்கு டாட் எஸ்கியூஎல்லேருந்து டாட் டைப்ஸ்லேருந்து எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணிக்கலாம். டைப் தான் வேணும், ஆனால் நம்ம எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு 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 மாடியூலில் நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அது எதுக்காகனா இந்த ஸ்ட்ரக்சர் டைப்புக்காக தான். இந்த ஸ்ட்ரக்சர் டைப் என்ன? இந்த ஸ்ட்ரக்சர் டைப் என்னன்னா இது வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணுது, என்ன ஃபங்க்ஷன் பண்ணுதுன்றத நம்ம இப்போ பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு இதை இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுக்கு ஹெல்ப் கிடச்சிரும். அதுலேருந்து நான் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்தது நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணுறோன்றதையும் பார்த்துடலாம். சரி, இது ரன் பண்ணால் இது ஹெல்ப் வரும். அதுக்குள்ளே நம்ம பேசுவோம். ஸ்ட்ரக்ட் டைப்புன்றது இதுக்குள்ளே ஸ்ட்ரக்ட் ஃபீல்டுன்ற கிளாஸ் இருக்கும். ஸ்ட்ரக்ட் டைப்புள்ள ஒரு லிஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்க. ஸ்ட்ரக்ட் டைப் ஒரு லிஸ்ட்டு, அதுக்குள்ளே சாரி ஹெல்ப்புள்ள ஸ்பார்க் டாட் ஸ்ட்ரக்ட் டைப்னு போட்டுட்டேன். வெறும் ஸ்ட்ரக்ட் டைப் தான். இதுக்குள்ளே ஒரு லிஸ்ட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த லிஸ்ட்டுக்குள்ளே இந்த ஸ்ட்ரக்ட் டைப் எதுக்கு வந்தோன்றதையும் நான் ஃபஸ்ட்டு ஒரு தடவை ஞாபகப்படுத்திடுறேன். ஸ்ட்ரக்ட் டைப்புன்னா இந்த ஸ்கீமாவில் நான் இந்த டேட்டா டைப்பை டிஃபைன் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ஆக்சுவலாக ஸ்கீமான்னு கொடுக்கணும். இந்த ஸ்கீமா என்னென்னா இந்த ஸ்ட்ரக்ட் டைப்லேருந்து நான் டிஃபைன் பண்ணலாம். அது எப்படின்னுன்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதை கமெண்ட் பண்ணி அதை எடுத்துடுறேன். ஒரு ஐடியாக்காக தான் அங்கே உங்களுக்கு போட்டு காமிச்சேன். இப்போ என்ன ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிடுவோம். அது என்ன? கிளாஸு ஸ்ட்ரக்ட் டைப்புக்குள்ளே ஸ்ட்ரக்ட் ஃபீல்டுன்னு ஒரு கிளாஸ் இருக்கும். கண்டெய்ன் கிளாஸ். இங்கே பாருங்கள், இந்த ஸ்ட்ரக்ட் டைப்பில் ஸ்ட்ரக்ட் ஃபீல்டு கிளாஸ் இருக்கும். இது என்ன ஃபீல்டுனா இதோட ஆர்குமெண்ட்ஸ் என்ன இருக்குன்னா இங்கே இது போல்
ஸ்ட்ரிங் டைப்பு அதாவது டேட்டா, இதோட ஆர்குமெண்ட்ஸ் எங்கே தராங்கன்னு தெரில. ஐ மீன் இப்போ இதோடைய ஹெல்ப்பு போட்டு பார்த்தீங்கன்னா இதோடைய ஆர்குமெண்ட்ஸ் வந்துடும். டைம் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம அதை பார்த்துடலாம். இப்போ ஸ்ட்ரக்ட் டைப்போட ஹெல்ப் மாதிரி, ஸ்ட்ரக்ட் டைப்புன்றது ஒரு கிளாஸு, அதுக்குள்ளே ஸ்ட்ரக்ட் ஃபீல்டு இருக்கும். அந்த ஃபீல்டு தான் இது. அந்த ஃபீல்டில் என்னன்றதை பார்க்கலாம். ஸ்ட்ரக்ட் ஃபீல்டுக்குள்ளே ஆக்சுவலாக எப்படி இருக்குன்னா, இப்போ நேமு டேட்டா டைப்பு, நேமுன்றது ஃபஸ்ட்டு பேராமீட்டராக இருக்கும், அதோடைய டேட்டா டைப்புன்றது செகண்ட் பேராமீட்டராக இருக்கும். இப்போ அது இன்ட்டா லாங்கான்றதை கொடுத்துக்கலாம். நேமில் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சார் இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஸ்ட்ரக்ட் டைப்பு ரிட்டர்ன் கிளாஸ் ஸ்ட்ரக்ட் டைப். இதில் ஒரு எக்ஸாம்பிளை வச்சு பார்த்துக்கலாம். இப்போதைக்கு எக்ஸாம்பிளை வச்சு பார்க்கலாம். ஒரு சிங்கிள் பேராமீட்டர் கிளாஸ் ஸ்ட்ரக்ட் ஃபீல்டுன்னு இருக்கும். அதில் 2லேருந்து 4 பேராமீட்டர் வரைக்கும் நீங்கள் பாஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பேராமீட்டர் நேமு, செகண்ட் பேராமீட்டரு டேட்டா டைப்பு, 3வது பேராமீட்டர் நல்லபிள், 4வது பேராமீட்டர் மெட்டா டேட்டா. இது ரெண்டும் ஆப்ஷனல். ஸோ இந்த 2 யூஸ் பண்ணணும். இந்த 2 எப்படி யூஸ் பண்ணணுன்றது தான் நான் சொல்கிறேன். இது ஸ்ட்ரக்ட் ஃபீல்டுக்கு, அதாவது ஸ்ட்ரக்ட் டைப்புக்குள்ளே ஸ்ட்ரக்ட் ஃபீல்டு யூஸ் பண்ணணும். அதுக்கு எத்தனை பேராமீட்டர்னால் 4 பேராமீட்டர், 2 ஆப்ஷனலு, 2 மேண்டட்ரி. எது மேண்டட்ரி? நேமு, டேட்டா டைப். இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு அவ்வளோ புரிஞ்சிருக்காது. நான் இப்போ உங்களுக்கு கோடை எக்ஸாம்பிளாக கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு புரியும் பாருங்கள். சிம்பிளாக கொடுக்குறேன். ஸ்கீமா இப்போது இதில் சிம்பிளாக கொடுக்குறேன் பாருங்கள். இது ஒரு கிளாஸ் இருந்துச்சு, அந்த கிளாஸுக்குள்ளே இந்த கிளாஸ் இருந்துச்சு, கரெக்டுங்களா? இந்த கிளாஸுக்கு 4 பேராமீட்டர், ஒன்று நேமு, இன்னொன்று டேட்டா டைப். இது கமா போட்டிருக்கிறதுனால 2வது ஆப்ஜெக்ட் இது ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்டில் இதில் 4 பேராமீட்டர் பாஸ் பண்ணோன்னு அர்த்தம். இந்த 4 பேராமீட்டரில் இது ஐ மீன் இது 2வது ஸ்ட்ரக்ட் ஃபீல்டுன்னு இருக்குது. ஸோ இதுக்குள்ளே 4 பேராமீட்டர் யூஸ் பண்ணோம், 2 ஆப்ஷனலு, 2 மேண்டட்ரி. நான் அந்த 2 மேண்டட்ரி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று நேமுக்கு காலம் நேம் கொடுக்கணும், அது என்ன டைப்புன்றது கொடுக்கணும். புரிஞ்சிச்சிங்களா? அடுத்து இது ஒரு காலம்ன்றதுனால ஒரு காலமுக்கு 4 பேராமீட்டர் பாஸ் பண்ணணும். இது ஒரு ஃபஸ்ட்டு காலம், இது செகண்ட் காலம். இந்த இடத்துல இதை ஏன் இப்போ பண்ணோம்? இது இங்கே ரிட்டன் டைப் வாங்கி வச்சுருக்கோம். இந்த ரிட்டன் டைப் இந்த வேரியபிளில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும். அந்த ஆப்ஜெக்டை நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணால், ஐ மீன் இந்த பேராமீட்டரில் பாஸ் பண்ணால், இந்த டேட்டா ஃப்ரேம் ஆப்ஜெக்ட் ஃபங்க்ஷனில் இதை பாஸ் பண்ணால் உங்களுக்கு அதோடைய நீங்கள் என்ன ஸ்கீமா இங்கே இன்டீஜர் டைப் போட்டு வச்சுருக்கீங்கள, இந்த இன்டீஜராகவோ இங்கே ஸ்ட்ரிங் டைப்புன்னு போட்டு வச்சுருக்கீங்க, அது இங்கே செட் ஆகும். டூப்புளுக்கும் அதே மாதிரி இந்த ஸ்கீமா கொடுத்தீங்கன்னா அது செட் ஆகும். உங்களுக்கு ஆரம்பத்தில் இதோடைய எய்ம் என்னன்றதை நான் சொன்னேன். இதோடைய எய்ம் என்னென்னா, இங்கே நமக்கு லாங்காக வந்துச்சு, இதை இன்டீஜராக மாற்றணும். அதுக்கு முன்னாடியிலேருந்தே போயிடுவோம். பிரிண்ட்டு ஸ்கீமா பிரிண்ட் பண்ணோம், இதுக்கு லாங் வந்துச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணோம், லாங் தேவையில்லை, இன்ட்டு வேணுன்றதுக்காக. இன்ட்டு வேணும்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு க்ரியேட் டேட்டா ஃப்ரேம் ஃபங்க்ஷனுக்கு ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணி அதில் நம்ம சொல்லணும். என்ன சொல்லணும்? எனக்கு இந்த மாதிரி ஃபார்மெட்டில் தான் ஸ்கீமா வேணும்னு. அதுக்கு என்ன பண்ணணும், இந்த ஸ்ட்ரக்ட் டைப்புன்ற ஒரு கிளாஸையும் இந்த ஸ்ட்ரக்ட் ஃபீல்டுன்ற ஒரு கிளாஸையும் யூஸ் பண்ணணும். அதை யூஸ் பண்ணி அதை ஒரு ஆப்ஜெக்டாக இங்கே ரிட்டர்ன் பண்ணால் உங்களுக்கு நீங்கள் இப்போது மேனிப்புலேட் பண்ணிட்டீங்க. எதைன்னா உங்களுடைய ஸ்கீமாவை, இந்த பிரிண்ட் பண்ண போகிற ஸ்கீமா இப்போ உங்களுக்கு மாறி இருக்கும் பாருங்கள். லாங்லேருந்து உங்களுக்கு இன்ட்டாக மாறி இருக்கும். இது புரியுறது அவ்வளோ கஷ்டம் இல்லை. திரும்ப ஒரு 2-3 தடவை கேட்டால் புரிஞ்சிடும். நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது எல்லாமே இது ஒரு காலம்,
இது ஒரு காலம், அதோடைய டேட்டா டைப்பை லாங்லேருந்து இன்டிஜராக மாற்றுறோம், அவ்வளோதான். அந்த ஆப்ஜெக்டை இந்த ஃபங்க்ஷனுக்கு கிரியேட் டேட்டா பேராமீட்டர் ஃபங்க்ஷனுக்கு ரெண்டு பேராமீட்டர் பாஸ் பண்ணலாம். அதில் ஒன்றை நான் பாஸ் பண்ணுறேன், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இது இன்டீஜர், இதுவும் இன்டீஜர். ஆரம்பத்தில் லாங்காக இருந்துச்சு. இப்போ நீங்கள் இதை கமெண்ட் பண்ணிவிட்டு இதை தூக்கிட்டு இதை ரன் பண்ணிங்கன்னா இது லாங்காக இருக்கும். அது டிஃபால்ட்டாக ஸ்பார்க் எடுத்துக்கிச்சு. நம்ம இப்போ இன்டீஜர் நம்மளா ப்ரொவைட் பண்ணோம் மேனிப்புலேட் பண்ணி, அவ்வளோதான் கைஸ். இப்போ இந்த வீடியோவில் இது போதும். அடுத்தது என்ன பண்ணலான்றத நான் இதையே டேட்டா ஃப்ரேம்லேயும் இன்னும் அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ் இருக்குது, அதை நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். Cheers guys, thanks.